இன்றைக்கி இந்த வீடியோவில் 2 யூஸ்ஃபுல்லான சூப்பரான அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 2 அப்ளிகேஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் அப்ளிகேஷன் வந்து நம்மளோட கேமராவை வேறு யாரும் அக்சஸ் பண்ண முடியாது. அதாவது உங்களை தவிர வேறு யாராலையும் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. அதாவது வாட்ஸ்அப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ எந்த அப்ளிகேஷனுமே நம்ம கேமராவை அக்சஸ் பண்ண முடியாது. கேமரா ஃபுல்லாக பிளாக் பண்ணிடலாம் நம்ம அந்த அப்ளிகேஷனை பற்றி தெரிஞ்சிருந்தால். அடுத்த அப்ளிகேஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஒய்ஃபை நெட்வொர்க்கை நமக்கு தெரியாமல் யாரெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நம்ம நெட்வொர்க்கை, அதுபோக நம்ம நெட்வொர்க்கோட ஸ்பீடு என்னது, அந்த மாதிரி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த 2வது அப்ளிகேஷன் யூஸ் ஆகும். வீடியோ முழுசாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே. இந்த 2 அப்ளிகேஷனோட லிங்க்கும் நான் மேலே கொடுக்குறேன். நீங்கள் அங்கே போய் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதும் இந்த மாதிரி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸ். இதில் வந்து நம்ம எந்த செட்டிங்ஸுமே பண்ண தேவையில்லை. பிளாக் கேமரான்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணாலே போதும். நம்மளோட கேமரா வந்து பிளாக் ஆகிரும். அதுக்கப்புறம் நம்ம கேமரா ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகாது. அது மாதிரி வாட்ஸ்அப்லேயும் சரி, ஃபேஸ்புக்லேயும் சரி, எங்கேயுமே வந்து நீங்கள் கேமரா ஓப்பன் பண்ணால் கேமரா ஓப்பன் ஆகாது. இது வந்து நம்ம ஈஸியான வழியில் வந்து நம்ம கேமரா பிளாக் பண்ணிக்கிற முடியும். தேவைப்படுற டைமில் வந்து நம்ம அன்பிளாக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே நம்ம ஃபோனில் 2 கேமரா ஓப்பனில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுபோக வந்து பிளாக் பை டைம்னு இருக்குது. இந்த செட்டிங்ஸ் போனீங்கன்னா இது ப்ரோ வெர்ஷனில் தான் இது செட்டிங்ஸ் இருக்குது. நம்மளால் வந்து இது ப்ரோ வெர்ஷன் வாங்க முடியாதவங்க ஃப்ரீ வெர்ஷனே யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து தேவைப்படுற டைமில் வந்து அன்பிளாக் பண்ணி நம்ம ஈஸியாக வந்து கேமராவை யூஸ் பண்ணிக்கிற முடியும். செகண்ட் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணதும் இந்த மாதிரி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸு. நான் வந்து வீட்டில் இருக்கிற மொபைல் ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா சிக்னல் ஸ்ட்ரென்த் வந்து 99% இருக்குது. அப்படியே நான் பக்கத்தில் தான் வச்சுருக்கேன் டிவைஸ், அதனால் அப்படி காட்டுது. நீங்கள் வீட்டில் வந்து எந்த மோடத்தில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த மோடத்தோட நேம் காட்டும். நான் இப்போ வந்து ஸ்கேன் ஃபார் டிவைஸ்னு கொடுக்குறேன். எத்தனை டிவைஸ் வந்து நம்மளோட மொபைல் ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணியிருக்குன்னு தெரியறதுக்கு. ஸ்கேன் கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேன் ஆகி வந்துடும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஒய்ஃபையும் HTC மட்டும்தான் கனெக்டிங்கில் இருக்குது. அது போக 2வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கு, நம்ம என்ன நெட்வொர்க் யூஸ் பண்ணுறோம், எந்த லொக்கேஷனில் இருக்கிறோம், அந்த மாதிரி எல்லாத்தையும் காட்டும். எந்த மாதிரி சிம்மு யூஸ் பண்ணுறோமோ அந்த சிம்மோட நேம் காட்டும். இல்லைனா நம்ம என்ன நெட்வொர்க் ப்ரொவைடர் யூஸ் பண்ணுறோமோ அவங்களோட நேம் காட்டும். இப்போ என்னோடய நெட்வொர்க் ப்ரொவைடர் நேம் வந்து மொபைலி. நம்ம வந்து இதில் வந்து ஸ்பீட் டெஸ்ட் பண்ணிக்கிற முடியும். டெஸ்ட் ஸ்பீட் நான் ஒன்று கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் தெரியும். நான் இருக்கிற இடத்துல நெட்வொர்க் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அதனால தான் நான் வந்து மொபைல் ஒய்ஃபைலே போட்டு வச்சுருக்கேன். இருந்தாலுமே ரொம்ப ஸ்லோ தான். பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து டவுன்லோட் ஸ்பீடு 7 MBps வரைக்கும் தான் வருது. இப்போ வந்து அப்லோட் ஸ்பீடு காமிக்கும், பாருங்கள் தெரியும். பார்த்தீங்கன்னா 1 MBps கீழே தான் இருக்குது. இந்த மாதிரி உங்கள் ஃபோன்லேயும் உங்கள் டிவைஸையும் வந்து யாரெல்லாம் கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க, அதாவது உங்கள் ரூட்டரில் வந்து உங்களுக்கு தெரியாமல் யாரெல்லாம் கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்கங்கிறத நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கிற முடியும். நீங்கள் அவங்கள வந்து அந்த டிவைஸை வந்து இதை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணவும் முடியும். அதாவது ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிங்கன்னா டிலீட் ஆப்ஷன் கேட்கும். அது கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களால உங்கள் டிவைஸில் கனெக்ட் பண்ண முடியாது. அதாவது உங்கள் ரூட்டரில் கனெக்ட் பண்ண முடியாது. இந்த 2 அப்ளிகேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. வேறு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.